ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பராக மிளகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை, காய் கூட இல்லாமல் கூட நம்ம வைக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 50 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் சின்னதாக இருக்கிறனால 50 எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் மிளகு, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. 7 வரமிளகாய், சின்ன சின்னதாக 7 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரம் வேண்டான்னா கம்மி பண்ணிக்கோங்க மிளகாவை. இங்கே நான் ஒரு முருங்கைக்காவும் ஒரு கத்திரிக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். காய் இல்லாமல் கூட செய்யலாம் நம்ம. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி மிளகு குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வரமிளகா மிளகு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4 பல்லு பூண்டு மட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மிளகாய் கலர் மாறாமல் இருக்கும். பாருங்கள், மிளகாவும் வறுத்தாச்சு. இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாய் வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 10 பல்லு பூண்டு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 10 பல்லு பூண்டை தட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு இந்த பூண்டு தட்டிட்டு போடுறது தான். அதுக்கப்புறம் தனியாக நம்ம ஒரு 40 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இந்த ஆயிலில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட காய் எதுவும் இல்லை, காய் வேண்டான்னா நம்ம அந்த பூண்டோடு நிப்பாட்டிக்கலாம். நான் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணுறேன். அந்த எண்ணெயிலேயே இந்த காயும் பூண்டும் நல்லா வதங்கணும். அஞ்சு நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மிளகாய் 4 பல்லு பூண்டு போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கரைச்சி வச்சுருந்த புளி நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இனிமேல் கொதிக்கணும். இந்த மசாலா ஃபுல்லாக அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். நல்லா கொதிக்கணும். அதே மாதிரி காயும் நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம காய் வெந்துருச்சான்னு. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது சளி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது மிளகு குழம்பு. ஒரு மூடி இருந்தால் எடுத்து மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சா தான் அது காயும் வேகும், அந்த பச்சை ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா திக்காயிருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. பூண்டு போட்டிருக்கிறதுனால இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசம், அந்த பூண்டோட வாசம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் வேண்டாம் அதிகமாக அப்படிங்கிறவங்க மிளகாய் வச்சோம் இல்லையா, அதை கம்மி பண்ணிக்கோங்க. மிளகு அப்படியே இருக்கட்டும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.